நிறைய இடத்துல இந்த ஸ்கேம் அப்படிங்கிறது நடக்கும். ஆனா, நம்ம இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ், டெர்ம் இன்சூரன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரஷர் பண்றதுனால, சில கேள்விகள் நம்மள பார்த்தும் வருது. "ஏன்பா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஸ்கேம் நடக்குதே, உனக்கு அத பத்தி தெரியுமா?" அப்படிங்கிறது தான். அப்ப நானும் அவங்க கிட்ட போய் டீட்டெயில் கேட்கும்போது, எஸ் எந்த மாதிரி ஸ்கேம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம். அந்த ஸ்கேம்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறதும், அப்படி தப்பிப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிலாம் சொல்லும்போது அதை எடுப்பதற்கான ஈஸி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆனால் எடுத்தால் மட்டும் போதுமா அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. ஒரு நபர் அவருடைய டேட்டாவை இமெயில் வழியாக எனக்கு அனுப்பி வைக்கிறார். அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் 15 லட்சம் ரூபாய்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு. 15 லட்சம் ரூபாயில் 6 லட்சம் ரூபாய்க்கு அவர் ஒரு நாள் அட்மிட் ஆகி அவருக்கு ஒரு சர்ஜரி நடந்திருக்கு. 6 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு செலவு வந்திருக்கு. இந்த 6 லட்சம் ரூபாயை ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட போய் கிளைம் பண்ண போகும்போது அவருக்கு கிடைச்ச தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2 லட்சம் ரூபாய். அப்போ நான் கேட்குறேன், 15 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க, 6 லட்சம் ரூபாய் தான் செலவாயிருக்கு, கண்டிப்பாக உங்கள் கையில் அந்த செலவே ஆயிருக்காதே அப்படின்னு சொல்லும்போது 4 லட்சம் ரூபாய் செலவாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் பார்க்க தவறிய சில விஷயங்களை நோட் பண்ணி எனக்கு இங்கே அனுப்பி விடுறார். அவருக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபா ரூம் ரெண்ட் சொல்லியிருக்காங்க. 7 நாள் தங்கியிருக்காரு, 70,000 ரூபாய். அடுத்ததாக ஐசியூவில் ஒரு 3 நாள் இருந்திருக்காங்க, 20,000 ரூபாய் வச்சு அதுக்கு ஒரு 60,000 ரூபாய் ஆயிருக்கு. சர்ஜரிக்கு 3 லட்சம் ரூபாய் ஆயிருக்கு. டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்கறதுக்கு 50,000 ரூபாய் ஆயிருக்கு. மெடிசினுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் ஆயிருக்கு. டாக்டர்ஸ் வந்து விசிட் பண்ணுறது, நிறைய டாக்டர்ஸ் மாற்றிலாம் நிறைய விசிட் பண்ணுவாங்களே, அப்படி அவருக்கு ஒரு 13,000 ரூபாய் ஆயிருக்கு. அப்படி டோட்டலாக 6 லட்சம் ரூபாய் ஆயிருக்கு. அப்போ இந்த 6 லட்சம் ரூபாயில், சார் 6 லட்சம் ரூபாய் நீங்கள் எனக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ண போகும்போது உங்களுக்கு 6 லட்சம் ரூபாய் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு விவரமாக இவர் கேட்கும்போது ஏன் 6 லட்சம் ரூபாய் கிடைக்காது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் நீங்கள் எடுத்திருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அதில் ரூம் கேப் அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்களால் மேக்சிமமாக எடுக்கக்கூடிய ரூமினுடைய தொகை 5,000 ரூபாய் தான். ஆனால் நீங்கள் எடுத்திருக்கிற ரூம் 10,000 ரூபாய். அப்போ 7 நாள் அந்த ரூமில் தங்கியிருக்கீங்க, 70,000 ரூபாய் நீங்கள் செலவுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க, எங்களால் அவ்வளோ தர முடியாது, 5,000 ரூபாய் வச்சு 7 நாட்களுக்கு 35,000 ரூபாய் வேணும்னா தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, 35,000 ரூபாய். அப்போ மீதம் இருக்கும் அந்த செலவுகளையாவது எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கேயும் அடுத்த பிரச்சனை. அதாவது இது ஸ்கேமிங் அப்படிங்கிறத விட நம்ம தெரியாமல் நம்முடைய இன்சூரன்ஸ் எடுக்கிறனால ஏற்படக்கூடிய விளைவுகளை சொல்லியிருக்காங்க. ப்ரொபோர்ஷனேட் டிடக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ப்ரொபோர்ஷனேட் டிடக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தான் 50% தான் சில விஷயங்களை நாங்கள் கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ 50% அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி ஒரு 35,000 ரூபா லாஸ் ஆயிருச்சு. அந்த 35,000 ரூபாயை இவங்க கால்குலேட் பண்ணி மீதம் இருக்கும் ஒரு 5,5 லட்சம் ரூபாயை மைனஸ் அப்படியே 50% பார்க்கும்போது ஒரு 2,5 லட்சம் ரூபாய், டோட்டலாக ஒரு 2,71,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ இந்த 2,71,000 ரூபாயாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இல்லை சார் நீங்கள் வந்து எடுத்திருக்கக்கூடிய பாலிசியில் கோ பேமெண்ட் ஒன்று இருக்குது. அந்த கோ பேமெண்ட் அப்படிங்கிறதுல ஒரு 20% நீங்கள் தான் செட்டில் பண்ணணும். அப்படி ஒரு 54,000 நம்ம செட்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும். மீதம் இருக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2,17,000 இல்லாட்டி 2 லட்சம் ரூபாய். இது எப்படியான ஸ்கேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பகல் கொள்ளை அப்படின்னு சொல்லலாம். ஸோ 10 விஷயங்கள் இருக்குது. இந்த 10 விஷயங்களை மறுபடியும் நான் சொல்கிறேன், இதை கவனிக்காமல் நீங்கள் இன்சூரன்ஸ், அதுவும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்காதீங்க. ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தால் நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. மாதம் ஒரு 390 ரூபா கொடுத்தா 1 கோடி ரூபாய்க்கு நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி டேக்ஸ் பெனிஃபிட் 80Dயில் நமக்கு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குடும்பம், நம்முடைய அடுத்த கட்ட இன்கம் அப்படிங்கிறது பாதிக்காமல் இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் நம்ம கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாலாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 24 மணி நேரமும் உங்களுக்கான ஒரு பர்சனல் மேனேஜர் அசிஸ்ட் பண்ணுவார். 30 நிமிடங்களில் நமக்கான ஹெல்த் இன்சூரன்ஸை கிளைம் பண்ண முடியும். அப்படிலாம் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா 10 விஷயங்களில் முதல் விஷயம் ஸ்பிளிட் த பில் அப்படிங்கிறது தான். நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, 50% இந்த மாதிரியான ஒரு ப்ரொபோர்ஷனேட் டிடக்ஷன் அப்படிங்கிறதும், இல்லை கோ பேமெண்ட்டை நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கீங்க, கோ பேமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் தான் அப்படின்னு சொல்லும்போதும் முதல் ஒரு 2 லட்சம் ரூபாய் நீங்கள் கேட்டுங்க, மீதம் இருக்கும் தொகையெல்லாம் நாங்கள் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கோ பேமெண்ட் அப்படிங்கிறது ஒரு 20% அதில் இருக்குது. அந்த மாதிரியான இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து மறுபடியும் அவங்க என்ன செய்வாங்க, காசை பிடுங்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த ஸ்பிளிட் த பில், மொத்த பில்லையும் நீயே கட்டிடுவியா, இந்த பில்லில் நான் ஏதாவது கட்டணுமா அப்படிங்கிற கேள்வியை மட்டும் கேளுங்க.
கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது கால் வந்துச்சுன்னா நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, மொத்த பில் அவன் கெட்டுவானா இல்லையா, இல்லை நான் கெட்டணுமா, இதில் ஏதாவது ஒரு பெர்சன்டேஜ் கோ பேமெண்ட்னு சொல்கிறாங்களே, இல்லை ப்ரொபோர்ஷனேட் டிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதனுடைய தேவை என்ன, அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முதல் அந்த விஷயம் புரிஞ்சிடுச்சு. இரண்டாவதாக நமக்கு தெரிய வேண்டியது ரூம் கேப் அப்படிங்கிறது தான். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகிறோம்னா அந்த ஹாஸ்பிட்டலில் அப்போ அவைலபிளாக இருக்கக்கூடிய ரூமில் தான் நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். இல்லை என்னுடைய இன்சூரன்ஸ் சொல்லியிருக்காரு 5000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய ரூம் ரெண்ட்டுக்கு என்னால் போக முடியாதுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அந்த ரூம் அவைலபிளாக இருக்காது. ஸோ ரூம் கேப் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. ஏன்னா எந்த ஹாஸ்பிட்டலில் எப்போ நம்ம அட்மிட் ஆக போகிறோம் அப்படிங்கிறது பெரும் சிக்கல். பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம்னா 10,000 ரூபாய் இல்லாமல் ரூம் ரெண்ட் கிடைக்காது. அதனால் இந்த ரூம் கேப் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்ததா சப்லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சப்லிமிட்ஸ் அப்படின்னா வேறு எதுவுமே இல்லைங்க. சில டிசீஸுக்கு இவ்வளோ தான் நாங்கள் காசு தருவோம், சில சர்ஜரிக்கு இவ்வளோ தான் நாங்கள் காசு தருவோம் அப்படிங்கிறதும், சில ஏரியாக்களில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான காசு தருவோம், இல்லாட்டி சில ஏரியாக்கள்னால் மொத்த காசும் தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஏரியாவையே சப்பாக பிரிப்பாங்க, இந்த ட்ரீட்மெண்ட்டையே சப்பாக பிரிப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத 1க்கு 2 முறை ஆலோசித்து கொள்ளுங்கள். அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக இருப்பது ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன், போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதை சரியாக அவங்களால 30 நாட்களுக்கு முன்னாடி ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படிங்கிறது வேணும். நம்ம டிஸ்சார்ஜ் ஆனால் 60 தினங்களில் நமக்கு ஏதாவது செலவுகள் இருக்கும், அது எல்லாமே இந்த கிளைமுக்குள்ளே வந்துருமா அப்படிங்கிறத 1க்கு 2 முறை கேட்டுக்கோங்க. வெயிட்டிங் பீரியட், சில டிசீஸுக்கு 2 வருடங்கள் நீங்கள் வெயிட் பண்ணணும். சில பாலிசி சொல்லுவாங்க, இந்த பாலிசி உங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகணும்னா 2 வருடங்கள் நீங்கள் வெயிட் பண்ணணும், இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய டிசீஸை கவர் பண்ணால் 2 வருடங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பாலிசி நம்ம எடுத்த அடுத்த நாளில் இருந்தே அதை என்ன செஞ்சிடும், ஆக்டிவேட் ஆகிரும். சில பாலிசியில் உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா உடனடியாக ஆக்டிவேட் ஆகும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங் டிசீஸுக்கு என்ன வெயிட்டிங் பீரியட், இந்த பாலிசி எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு எவ்வளோ வெயிட்டிங் பீரியட், இந்த மாதிரியான டிசீஸுக்கு எவ்வளோ வெயிட்டிங் பீரியட், இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் இல்னஸுக்கு எவ்வளோ வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறத கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக டே கேர் ட்ரீட்மெண்ட் தான். இந்த டே கேர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு நீங்கள் போவீங்க, போன உடனே உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். டயாலிசிஸ்லாம் எடுத்து பார்த்துக்கோங்களேன். அப்போ பொதுவாக ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 24 மணி நேரம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருந்தால் மட்டும்தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத கிளைம் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒர்க் ஆகுமா, அதாவது டே கேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட். இதை பற்றி ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 5 லட்சம் ரூபாய் தான் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா, இப்போ கார்பரேட்டினுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா ப்ரீமியம் குறைவாகவும் அதே நேரத்தில் உங்களுடைய பெனிஃபிட்டும் ரொம்ப குறைவாகவும் தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஃபேமிலி ஆயிருச்சு, மறுபடியும் அந்த பேமெண்ட் அப்படிங்கிறது இல்லாட்டி அதனுடைய பெனிஃபிட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணணும்னா கார்பரேட்டினுடைய அந்த ஹெல்த் இன்சூரன்ஸால் நம்மளால் முடியாது. ஸோ நீங்கள் என்ன செய்யணும், எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோ இல்லாட்டி அதனுடைய லிமிட்டோ இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதையும் கொஞ்சம் கவனமாக திங்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்லேருந்து இன்னொரு ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு தாவும் போது அதனுடைய பெனிஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா, எப்பா இந்த வருடம் ஹெல்த்துக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா மேக் எ கிளைம், டோன்ட் மேக் எ கிளைம் அப்படின்னு ஒன்று இருக்கும். நான் கிளைமே பண்ணாத ஒருத்தனுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படியும் சில ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் கிளைம் கொடுக்குறாங்க. ஸோ அதையும் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். வருடத்தில் நம்ம உடம்புல என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்யலாம், மெடிக்கல் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான மெடிக்கல் டெஸ்ட் ஃப்ரீயாக யார் செஞ்சு தருவாங்க, இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் செய்து தருவாங்க. ஸோ வருடத்தில் எத்தனை ரூபாய்க்கான அந்த ஹெல்த் செக்கப்பை நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட், நம்ம எப்போவுமே ஆங்கில மருத்துவம் மட்டும் கிடையாது, ஒருவேளை ஆயுர்வேதா சித்தா அந்த மருத்துவத்துக்கும் போக வேண்டியதாக இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத செய்ய முடியுமாங்கிறதையும் கேட்டுக்கோங்க. ரீஸ்டோரேஷன் சொன்னது 5 லட்ச ரூபாய் நம்ம எடுத்திருக்கோம், அந்த 5 லட்ச ரூபாய்க்கு நம்ம கிளைம் பண்ணிட்டோம், மறுபடியும் ஒரு வருடத்தில் இன்னொரு தடவையும் 5 லட்ச ரூபாய் ரீஸ்டோர் ஆகும். ஸோ அந்த வருடத்தில் எகெயின் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா மறுபடியும் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது ரீஸ்டோரேஷன் சொல்லுவாங்க. இது எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத கேட்டு தெரிந்து கொள்வதற்கு நிச்சயமாக நீங்கள் என்ன செய்யணும், இதை ஃபஸ்ட் மைண்டில் ஏற்றிக்கணும். அதன் பிறகு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்டையோ இல்லாட்டி கீழே இருக்கக்கூடிய லிங்கையோ பயன்படுத்தி உங்களுடைய கேள்விகளை எழுதி வச்ச பிறகு அந்த கேள்விகளை கேட்டு அதற்கான பதில் கிடைத்த பிறகு தான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எடுக்கணும். இது தெரியாமல் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா ஏதோ விதத்தில் உங்களையும் என்ன செஞ்சிருவாங்க, ஏமாத்திடுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 51க்கும் அதிகமான நிறுவனங்கள் இருக்காங்க, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள். அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும், உங்களுடைய கிளைம் சப்போர்ட்டுக்கு ஒரு நபர் கூடவே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுக்கு எடுக்கணும், எடுக்கும்போது என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்த்துருக்கோம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.